Dear students, so in this lecture video we are going to solve a problem on balancing of rotating masses acting on several planes using polygon slab. So already two videos related to this topic channel la irukum. So it is a special model. Okay. So this is the problem. A, B, C and D are four masses carried by a rotating shaft at radii 100, 125, 200 and 150 mm respectively. The planes in which the masses revolve are spaced 600 mm apart and the magnitudes of the masses B, C and D are 10, 5 and 4 kg respectively. Find the required mass A and the relative angular setting of the four masses so that the shaft shall be in complete balance. ஸோ என்ன டிஃப்ரென்சஸ் ஒவ்வொரு ப்ராப்ளம் மாடலுக்கும் இடையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ராப்ளம் சேனலில் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தில் ஃபோர் மாசஸ் சேம் பிளேனில் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அடிஷ்னலாக ஒரு மாஸ் யூஸ் பண்ணி எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் மாசஸ் செவரல் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் ஆக்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக டூ மாசஸ் யூஸ் பண்ணி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது வித் த எய்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் கப்பல் பாலிகன்ஸுங்கிறது about the second problem. So in the problem four masses are considered acting at different planes along a shaft, but இந்த நாலு மாசஸையுமே என்ன மாதிரியான லொக்கேஷனில் என்ன மாதிரியான மேக்னிடியூட் அண்ட் ஆங்குலர் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் கம்ப்ளீட் பேலன்ஸ்டில் இருக்கும். அடிஷ்னலாக வேறு எந்த மாதம் எடுத்துக்காமல் இந்த மாசஸோட பொசிஷன்ஸே வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் பொசிஷன்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்களை மட்டும் அன்னோனாக விட்டுருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை எந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி செட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் வில் பி இன் கம்ப்ளீட் பேலன்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே முந்தின ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ண ரெகுலர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் டேட்டா available in the problem for the given four mass components. So the distance between the adjacent masses are 600 mm அப்படிங்கிறது ப்ராப்ளத்தில் மென்ஷன் ஆயிருந்த டேட்டா. ஸோ the distance between masses A and B, B and C, C and D are known to be 600 mm. So given masses A, B, C, D, magnitudes of the masses except mass A, remaining mass magnitudes are known. So அதை MA அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு மாஸோட மேக்னிடியூட். ஸோ ரிமைனிங் மாஸஸ் BCD 10, 5 and 4 kg. ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் வேல்யூஸு நாலு மாஸ்க்குமே ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0.1 100 mm. ஸோ 0.1 0.125 0.2 0.15 meter. Centrifugal force component just by multiplying the magnitude and radius we can get. So 0.1 MA corresponding to B 10 into 0.125 that is 1.25, 5 into 0.21, 4 into 0.15, 0.6. ஸோ ஏதாவது ஒரு பிளேனை வந்து லென்த்துக்கு லொக்கேஷனுக்கு ரெஃபரன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ கையில் இருக்க நாலு மாஸில் மாஸ் ஏயோட ஃபோர்ஸ் காம்பனண்ட் தான் அன்னோனாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளேனை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணோன்னா ப்ராப்ளம் ஈஸியராக இருக்கும். ஸோ அதனால் ஏ பிளேனை ரெஃபரன்ஸ் பிளேனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. ஸோ அதோட ரெஃபரன்ஸ் லொக்கேஷன் 0. ஸோ அதிலிருந்து மிச்சம் மூணு மாசஸும் எவ்வளோ லொக்கேஷனில் போய் இருக்கும்னா B மாஸ் 0.6 மீட்டர், C மாஸ் 0.6 + 0.6 1.2, D மாஸ் 1.8. லொக்கேஷன் டயக்ராம் ப்ரீவியஸ் ஸ்லைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்ப்பா. ஸோ ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ் தட் இஸ் ஃப்ரம் மாஸ் ஏயோட லொக்கேஷனில் இருந்து ரிமைனிங் மாசஸ் என்னென்ன லொக்கேஷனில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள டேட்டா. ஸோ இதிலிருந்து கப்பல் வேல்யூ நம்ம ஜஸ்ட் பை மல்டிப்ளையிங் திஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காம்பனண்ட் வித் த லொக்கேஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 0.1 MA into 0, 0, 1.25 into 0.6, 0.75, 1 into 1.2, 1.2. ஸோ இந்த மாதிரி நாலு ஃபோர்ஸ் காம்பனண்ட் நாலு மாஸ் காம்பனண்ட்ஸோட கரஸ்பாண்டிங் கப்பல் காம்பனண்ட்ஸ் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும்பா. ஸோ இப்போ கப்பல் பாலிகன் ட்ரா பண்ணி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாலு சைட்ஸ் இருந்தது. பட் ஆனால் கப்பல் பாலிகன் ட்ரா பண்ணும்போது ஒரு சைடோட ஒரு மாஸோட கரஸ்பாண்டிங் கப்பல் காம்பனண்ட்டு 0. ஸோ அதனால் ரிமைனிங் 3 சைட்ஸை வச்சு தான் நம்ம பாலிகன் ட்ரா பண்ண போகிறோம்ப்பா. சரிண்ணா? ஸோ இந்த ரிமைனிங் 3 மாசஸ் BCDயில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு மாதம் ரெஃபரன்ஸாக லொக்கேட் பண்ணணும். ரிமைனிங் ஆங்குலர் பொசிஷனும் நமக்கு இப்போதைக்கு தெரியாது. கரெக்டாக?
ஸோ கப்பல் பாலிகன் கன்வீனியண்ட்டாக ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு யூனிட் ஸ்கேல் வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்கேல்னாலும் ப்ராப்ளம் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓ டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து 0 டிகிரி தட் இஸ் ரெஃபரன்ஸாக பி மாதம் வச்சுருக்கேன்ப்பா. கரெக்டாக? ஏன்னா எந்த மாதோட ஆங்குலர் பொசிஷனும் ப்ராப்ளத்தில் மென்ஷன் ஆகலை. எல்லா பொசிஷனையும் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஓ டேஷ்லேருந்து 0.75 அப்படிங்கிறது பி மாஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான கப்பல் காம்பனண்ட் வேல்யூ. கரெக்டாக? ஸோ தென் ரிமைனிங் 2 சைட்ஸ் தான் இருக்க போகுது. ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்தோம், கப்பல் வேல்யூஸ் மொத்தமே 3 சைடுக்கு தான் வரைய போகிறோம். பி மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்குது சி அண்ட் டி. அதோட ஆங்குலர் பொசிஷன் இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ மொத்தமே இன்னும் 2 சைட்ஸ் தான் வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம 2 சைட்ஸ்லேருந்தும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான கப்பல் காம்பனண்ட் வேல்யூ நமக்கு தெரியும். டேபிளில் பார்த்தா தெரியுது. ஸோ அதை ஜஸ்ட்டு ஆர்க்காக கட் பண்ணி இந்த பாலிகனை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா. ஸோ இப்போ பி டேஷ் பாயிண்ட்லேருந்து சி காம்பனண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான கப்பல் வேல்யூ, அதுக்கு ஒரு ஆர்க். Similarly, O dash பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு ஆர்க் கரஸ்பாண்டிங் டு தி கப்பிள் காம்பனண்ட் வேல்யூ ஆஃப் மாஸ் டி. கரெக்டாக? ஸோ ரெண்டும் ஏதாவது ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக மீட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவையான ரெக்யூர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை பி டேஷ் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கப்பிள் காம்பனண்ட் சைடு, கப்பிள் பாலிகனோட சி மாஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான கப்பிள் காம்பனண்ட் சைடு நமக்கு கிடைக்கும். ஸோ ரெஃபரன்ஸ்லேருந்து அந்த ஆங்கிள் மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் மாஸ் சி கிடைக்கும். தட் இஸ் 118 டிகிரி. தென் மேலேருந்து சி டேஷ் பாயிண்ட்டை ஓ டேஷ்க்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் தி பாயிண்ட் டி டேஷ் ஆல்சோ. ஸோ ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் மாஸ் டி என்னங்கிறதும் நமக்கு இப்போ கிடச்சிரும் 258 டிகிரி. ஸோ இப்போதைக்கு பிசிடி மூணோட ஆங்குலர் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ ஃபோர்ஸ் பாலிகன் ட்ரா பண்ணலாம். ஃபோர்ஸ் பாலிகனுக்கும் கன்வீனியண்ட்டாக ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓலேருந்து பியை தான் ரெஃபரன்ஸ் 0 டிகிரியில் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ பி மாஸோட கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் காம்பனண்ட்டு 1.25 யூனிட்ஸு. தென் பியிலேருந்து சி 118 டிகிரின்னு பார்த்தோம். சி காம்பனண்ட்டோட ஃபோர்ஸ் காம்பனண்ட் வேல்யூ 1 யூனிட்ஸு. டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தென் சியிலேருந்து டி, அதுவும் 258 டிகிரின்னு நம்ம போன கப்பல் பாலிகன்லேருந்து மெஷர் பண்ணி எடுத்தோம். ஸோ அதோட வேல்யூ 0.6ன்னு நமக்கு தெரியும். தட் இஸ் டி மாஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான ஃபோர்ஸ் காம்பனண்ட் வேல்யூ. ஸோ தென் ரிமைனிங் ஒரு சைட் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். தட் இஸ் கரஸ்பாண்டிங் டு தி ஃபோர்ஸ் காம்பனண்ட் ஆஃப் மாஸ் ஏ. ஸோ அதை இப்போ நம்ம டாட்டட் லைன் போட்டு மேட்ச் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதோட வேல்யூவை 0.1 MAக்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா டேபிளில் பார்த்தா தெரியும் ஏ மாஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான ஃபோர்ஸ் காம்பனண்ட் வந்து 0.1 MA. ஸோ அதை மெஷர் பண்ணி ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எம்ஏவோட வேல்யூ கிடைக்கும். தென் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் டியிலிருந்து ஆங்குலர் பொசிஷன் ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ் ஆஃப் மாஸ் ஏ என்ன அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணிடலாம். ஸோ அப்போ எம்ஏவோட வேல்யூ 7.25 கிலோகிராம்னு கிடைக்கும். மாஸ் ஏயோட ஆங்குலர் பொசிஷன் 203 டிகிரி அப்படின்னு கிடைக்கும்பா. ஸோ இதுதான் அந்த பாலிகன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேலன்சிங் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ள மாடல்ஸ். சரிதானா?